என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு நல்ல குறி வந்து விட்டது. ஏனென்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அல்லவா? இன்று உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்களை செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதுவும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் நடந்து விடாது. நீ 1000 தெய்வங்களை வணங்கினாலும் சரி, உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உன்னால் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அது போலத்தான் இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் வந்து அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். என் தங்கமே, நீ அறியாமல் செய்த சில தவறினால் உன் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வர முடியாமல் போய்விட்டது. அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு ஒரு பரிகாரத்தை செய்தாயானால் உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வந்து அமர்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும். பிறகு நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதை நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, சமீப காலமாக உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? அதற்கு காரணம் உன் குலதெய்வத்தின் அன்பும் அருளும் அவர்களின் பார்வையும் உனக்கு இல்லாமல்தான் காரணம். அவர்களை மீண்டும் உன் இல்லத்தில் அமரச் செய்ய வேண்டும். உனக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தினை இந்த நல்ல நாளில் உடனே செய்துவிட வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த அப்பா உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, குலதெய்வம் உன் வீட்டிற்கு வரும்பொழுது தான் உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் உடனடியாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. குலதெய்வத்தின் அன்பும் அருளும் உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது நியாயம்தான். அவர்களை அங்கே நிரந்தரமாக குடியிருக்க வைக்க முடியாமல் போனாலும் அவர்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் உன் வேண்டுதல்களை அவர்களிடம் சொல்லி நிறைவேற்றி தாருங்கள் என்று நீ கோரிக்கையாக வைத்தாயானால் அவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நடந்து முடியும். என் பிள்ளையே, இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பா தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதை உன்னிப்பாக கவனித்து இன்றைய நாளில் நீ செய்துவிட வேண்டும். அதன் பிறகு நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் அன்பையும் அவர்களின் ஆசியையும் உன் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற கஷ்டங்களையும் உடனே போக்கி விடுவார்கள் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு எலும்பிச்சை பழமும் 3 1 நாணயமும் உன்னிடத்தில் இருந்தால் போதும். 1 அடி அகலமும் 1 அடி நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணியினை எடுத்துக்கொள். மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சள் நீரில் நன்று போட்டு எடுத்துக்கொள். அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து அதில் 3 1 நாணயங்களையும் முக்கோணம் வடிவில் இருக்குமாறு வைக்க வேண்டும். என் பிள்ளையே, அப்பா சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? 3 நாணயங்களையும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இருக்குமாறு வைத்துவிட்டு அதற்கு மேல் எந்த ஒரு கரும்புள்ளிகளும் இல்லாமல் சுத்தமான ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை வைத்து இந்த துணியினை பச்சை நிற நூலால் நீ கட்ட வேண்டும். இவ்வாறு நீ செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரையும் நீ சேர்த்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தின் பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் கூட ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும். அப்படி நீ கூறி இந்த மூட்டியை நீ கட்டிவிட வேண்டும். நீ கட்டிய இந்த மூட்டியை உன் நிலைவாசலில் மாட்டிவிட வேண்டும். குலதெய்வம் வந்து வாசம் செய்கின்ற இடம் உன்னுடைய நிலைவாசல் என்பதை நீ மறக்க கூடாது. இன்று நீ இதை சரியாக செய்து விட்டாயானால் உன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு அதிகமாக வந்து சேரும். என் பிள்ளையே, இந்த நம்பிக்கையோடு உன் குலதெய்வத்தின் மனதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன் குல தெய்வத்தை நீ மனதார வணங்கி அவர்களின் ஆசையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் அதில் 1000 நன்மைகள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். அப்பா எதையுமே காரணமில்லாமல் உன்னிடம் சொல்வது கிடையாது. தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது. உனக்கு வாழ்க்கையில் எதுவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ, எது செய்தால் உனக்கான பலன்கள் அதிகமாக இருக்குமோ அதை மட்டுமே உன்னிடத்தில் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கான கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது இதற்கு மேலும் நீ துவண்டு போயிருக்க வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகிறது. அவர்களின் நன்மையையும் ஆசியையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டுமானால் இதை நீ செய். நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, அதை உட்புறமாக நீ கட்டிவிடு, வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம். முன்பு இது போல ஒன்றை நீ செய்திருந்தாய், ஆனால் அதை அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக ஒன்றை நீ கட்ட வேண்டும். நீ கட்டும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தினை மனதார நினைத்து கொண்டு ஓம் குலதெய்வமே நமக என்று அவர்களின் நாமத்தை சொல்லி நீ வணங்க வேண்டும். அதோடு தினந்தோறும் உன் வீட்டில் பூஜைகள் செய்யும் போது அதற்கு சாம்பிராணி புகையையும் நீ காட்ட வேண்டும். என் தங்க பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் சரி, எத்தனை பேரிடம் உன் வேண்டுதலை வைத்தாலும் சரி, உன் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன் குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் அதை நிச்சயமாக ஒருபோதும் என்னால் உனக்கு செய்துவிட முடியாது. அதனால் நான் உனக்கென்று தர நினைப்பதை கூட அவர்களின் அனுமதியோடு மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலும் உன் குல தெய்வத்திற்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நீ அதனை புரிந்து கொண்டு இனி நடக்கின்ற எல்லா வேலைகளிலும் உன் குல தெய்வத்தின் நன்மையையும் ஆசையையும் நீ பெற்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும். உன்னுடைய உண்மையான குணமும் பண்புகளும் நேர்மையும் பக்தியும் உன்னை என்றுமே உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும். என் தங்கமே, வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று அவர்களை வணங்கி அவர்களின் ஆசையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே நீ ஏதேனும் அவர்களுக்கு படைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கடையில் இருந்து வாங்கி வந்து உன் வீட்டில் வைத்துவிட்டு உன் வீட்டில் இருந்து தான் அதை எடுத்து செல்ல வேண்டும். நேரடியாக கடைக்கு சென்று அங்கிருந்து கோவிலுக்கு வாங்கி செல்வதை நீ தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய குல தெய்வத்திற்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் இல்லத்திலிருந்து கொடுக்கும் பொழுது அதற்கான நேர்மறை ஆற்றல்களும் நேர்மறையான சக்தியும் அதிகம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நல்ல நாளில் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் உன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு இரு. ஒரு பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் குறைய விட்டு விடாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. இந்த அப்பா சொல்வது எல்லாம் உடனே நடக்கவில்லை என்றால் வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நிச்சயம் உன் அப்பா நல்லதையே நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும்.